பட் வந்து இது நம்ம டைல்யூட் பண்ணி, ஏன்னா நிறைய சாப்பிட்றோம்ல, பழம்னா ஒரு 10 பழம் 15 பழம் சாப்பிடுவோம், அவ்வளோதான். இப்போ இதில் ஒரு 100 ml 150 ml அப்படின்னாக்கா எப்படியும் ஒரு 25 பழம் போல் நம்ம க்ரஷ் பண்ணால் தான் அது வரும். அதனால் அதை நம்ம தண்ணி ஊற்றி சாப்பிட்றது தான் கரெக்டான ஒரு முறை. தண்ணியை கலந்து சாப்பிட்றது தான். பட் அது வந்து வேறு லெவலாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு அருகில் இது இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது எதுக்கெலாம் நல்லது அப்படின்னா, இது வந்து பிபி குறைக்குங்க, ஹை பிளட் ப்ரெஷரை குறைக்கும், சுகரை குறைக்கும், அதாவது ரத்தத்தில் வந்து ரத்த சர்க்கரை அளவை வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி இம்யூனிட்டி பூஸ்டருங்க இது வந்து ஹீமோகுளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது முக்கியமான இது ஒரு 3 பாயிண்ட் வச்சுக்கோங்க. இதுக்காக நம்ம வந்து நோனி ஜூஸ் குடிக்கலாம். நோனின்றது வந்து ஹைபிரிட் நுணா பழத்திற்கு வைக்கப்பட்ட பெயர் நோனி. பட் இது நுணா மஞ்சனத்தி என்று அழைக்கப்படுகிற நுணா மரம், நாட்டு நுணா பழத்தினுடைய ஜூஸ் இப்போ நம்ம குடிப்போம். அருமை, சூப்பர். இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜூஸ் பண்ணிட்டோம். இப்போ இது நம்ம எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். நுணா ஜூஸ் வந்து எல்லாருக்கும் கொடுப்போம். ஓகேயா? அடுத்த ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.